இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் நமோ நாராயணாய நமக. பெருமாளை அனுதினமும் பணிந்து பெருமாளுக்கு சேவை செய்து பெருமாளோடு கலந்தவர்கள் எத்தனையோ பேர். அதிலே குறிப்பாக ஆழ்வார்கள் 12 பேர். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருக்கோவில்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. 108 திவ்ய தேசங்களுமே ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. அதிலே ஆக 107 திவ்ய தேசங்கள் இங்கே பூலோகத்திலே, 108வது திவ்ய தேசம் வைகுந்தம். அதை யாரும் இருக்கும்போது பார்க்க முடியாது. ஆக இந்த வாழ்நாளிலே இந்த 107 திவ்ய தேசங்களையும் தரிசிப்பவர்களுக்கு நிச்சயமாக எம்பிரானுடைய திருவடி நிழல் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவ்வப்போது சகஸ்ரநாமத்திலிருந்து ஒவ்வொரு நாமங்களுக்கான அர்த்தங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே சித்தி சாதனாய நமக. அழகிய மணவாளதாசர் மிகப்பெரிய மகான். இவர் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து கொண்டு திருமலை யாத்திரைக்கு சென்றார். அந்த காலத்திலே திருமலை யாத்திரை மேற்கொள்வது என்பது மிக பிரயத்தனமான காரியம். காசிக்கு செல்வது, திருமலைக்கு செல்வது எல்லாம் மிகப்பெரிய பிரயத்தனம். அடியார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலிலே கோவிந்தா கோவிந்தா என்ற கோவிந்தா கோஷத்தோடு 7 மலைகளையும் சென்று மலையப்பனை தரித்துவிட்டு திருவரங்கத்துக்கு திரும்பினார்கள். அப்போது அழகிய மணவாளதாசருடைய நண்பர் ஒருவர் அவரிடம், சுவாமி, திருமலைக்கு தாங்கள் சென்றிருந்ததாக தங்களுடைய சீடர்களின் மூலம் அறிந்தேன். அதிகமான கூட்டம் இருந்தபடியால் அங்கு ஜருகண்டி என்று சொல்லி உங்களையெல்லாம் விரைவாக அனுப்பிவிட்டார்களாமே. உங்களால் மலையப்ப சுவாமிக்கு முன் ஒரு நிமிடம் கூட நின்று தரிசிக்க முடியவில்லையாமே. இதை கேட்டவுடன் எனக்கு மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது. இவ்வளவு தூரம் நீங்கள் நடந்து சென்றது பயனில்லாமல் போய்விட்டதே என அங்கலாய்த்தார். அதற்கு மகான் தனக்கே உரிய பாணிலே அவருக்கு பதிலளித்தார். மகான் அல்லவா? அழகிய மணவாளதாசர் சொன்னார், நண்பரே, மலையப்பனை தரிசிக்கும் நேரத்திலே உயர்ந்த ஆன்மீக ஆனந்தத்தை நாம் பெற்றுவிடுகின்றோம் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் அவனை தரிசிக்க செல்லும் போது அடியார்கள் அனைவரும் ஒன்று கூடி கோவிந்தா 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 என அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு 7 மலைகளையும் நடந்தே ஏறி செல்கின்றோம் அல்லவா? அப்போது உண்டாகின்ற ஆனந்தத்துக்கு மலையப்பனை தரிசிக்கின்ற ஆனந்தம் கூட நிகராகாது என்றே சொல்லலாம் என அந்த கோவிந்த நாமத்தினுடைய மகிமையை பற்றி சொன்னார். தன்னை நோக்கி வருகின்ற அடியார்களுக்கு துன்பம் நேரக்கூடாது என கருதுகின்ற இறைவன் அவர்களுடைய பயணத்தை இனிமையானதாக ஆக்கி அருளிவிடுகின்றார். நம்முடைய இலக்கை விடவும் பயணம் சிறந்த முறையிலே இருந்தபடியால் எங்களுடைய யாத்திரையிலே அந்த யாத்திரைக்கான பயன் நிறைவேறிவிட்டது. பெருமாள் முன் ஒரு நிமிடம் நின்றால் என்ன, 1 மணி நேரம் நின்றால் என்ன என கூறினார். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் மோட்சம் அடைகையிலே வைகுண்டத்தை நோக்கி செல்லும் பயணத்திலே அவர் பெறுகின்ற ஆனந்தமானது வைகுண்டத்தில் இறைவனை அனுபவித்து பெறுகின்ற ஆனந்தத்தை விடவும் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அதனை மணவாள மாமுனிகள் மிக அழகாக சொல்கின்றார். போம் வழியை தரும் என்னும் இன்பம் எல்லாம் புசித்து வழி போய் அமுத விரசை ஆற்றில் நாம் மூழ்கி மனமற்று தெளிவி சும்பை நன்னி நலந்திகள் மேனிதன்னை பெற்று தாம் அமரர் வந்து எதிர்கொண்டு அலங்கரித்து சர்க்கரிப்ப மாமணி மண்டபத்து சென்று மாமலரோள் கோன் மடியில் வைத்து உகக்கும் வாழ்வு என்றார். அதாவது வைகுண்டத்துக்கு செல்கின்ற பாதையில் உள்ள 14 உலகங்களிலே உள்ள தேவர்கள் முக்தி எய்தும் ஜீவாத்மாவின் மேல் பூமாரி பொழிந்து மரியாதை செலுத்த அவற்றை கடந்து வைகுண்டத்திலே ஓடும் விரஜா நதியிலே நீராடிய பின் திவ்யமான உடலை நாம் பெற்றுக்கொண்டு நித்திய சூரிகளால் அலங்கரிக்கப்பட்டு வைகுண்டத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்துக்குள் நுழைந்து அத்திருமாமணி மண்டபத்திலே
ஆதிசேஷன் மேல் வீட்டிருக்கின்ற திருமால் மடியிலே நம்முடைய ஜீவாத்மா அமர்கின்றது என சொல்கின்றார். இந்த பயணத்தை நினைத்து பார்க்கும்போது முக்தி பெறும் ஆனந்தத்தை விட உயர்ந்த ஆனந்தத்தை பெற முடிகின்றது அல்லவா? உலகியல் விஷயங்களிலே பயணம் கடினமானதாக இருக்கும், ஆனால் இலக்கு இனிதாக இருக்கும். ஆன்மீகத்திலே மட்டும்தான் இலக்கைப் போலவே பயணமும் இனிதாக இருக்கும் என இதற்கு அழகான விளக்கத்தை சொன்னார் அழகிய மணவாளதாசர். இறைவனை அடைவதற்காக நாம் பக்தி யோகம் செய்கின்றோம் அல்லவா? அந்த பக்தி யோகத்திலே இறைவனை தியானிக்கும் பொழுது நாம் பெறக்கூடிய ஆனந்தமானது அந்த தியானத்தின் பலனான இறை அனுபவத்தை பெறுவதைப் போலவே இனிமையானதாக இருக்கும். எனவே இறை தியானத்தை பொறுத்தவரையில் அந்த தியானமும் இனிது, அதன் பலனும் இனிது. சித்தி என்பது இறைவனை அடைதலாகிய இலக்கை குறிக்கும். சாதனை என்பது அதை நோக்கிய பயணமாகிய பக்தி யோகத்தை குறிக்கும். தன்னை நோக்கி வருகின்ற அடியார்களுக்கு களைப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக சாதனமாகிய பக்தி யோகமும் சித்தியாகிய இறை அனுபவமும் போல் இனிமையானதாக இருக்கும்படி அருள் புரிவதால் திருமால் சித்தி சாதனை என அழைக்கப்படுகின்றார். சித்தி சாதனை என்றால் தன்னை நோக்கிய என்ன பயணத்தையும் இலக்கை போலவே இனிமையானதாக ஆக்கி அருள்பவர் என்று பொருள். எனவே சகஸ்ரநாமத்தினுடைய இந்த திருநாமமானது சித்தி சாதனாய நமக என இந்த நாமத்தை தினமும் சொல்லி வருகின்ற அன்பர்களுக்கு அவர்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பயணங்களும் இனிமையாக அமையும் என்ற அவர்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பயணங்களும் இனிமையானதாக அமையும்படி திருமால் அமைத்து அருள் புரிவார் என்பது ஐதீகம். சித்தி சாதனாய நமக என இந்த சகஸ்ரநாமத்தினுடைய வார்த்தையை அனுதினமும் சொல்லி சகஸ்ரநாமத்தினுடைய அந்த ஒரு நாமத்தை அனுதினமும் சொல்லி பயன்பெறுவோம். பெருமாள் திருவடிகளை சரணடைவோம். நன்றி, வணக்கம்.